Hi friends, இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் PC build பண்ணத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல பண்ணோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 40 to 44 இந்த ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கேமிங் PC build வந்து பண்ணோம். இதுக்கு யூஸ் பண்ண ப்ராசஸர் பாத்தீங்க அப்படினா AMD யோட Ryzen5 Pro 4650G அதாவது பாத்தீங்கன்னா 4650G இந்த டைப் ஆஃப் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸர்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு APU. So அதனால பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளே கிராபிக்ஸ் கார்டு வந்துரும். அதனால வந்து நம்ம தனியா வந்து எக்ஸ்டர்னல் கிராபிக்ஸ் கார்டு போடணும்ன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு தேவைனா நீங்க போட்டுக்கலாம். பட் நம்ம ஒரு பட்ஜெட்டுக்குள்ள பண்ணனும் அப்படின்றதனால பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணோம். சோ அப்படியே கண்டினியூஸா பாத்தீங்கன்னா என்னென்ன கேபினட் என்னென்னலாம் வாங்கணும், என்னென்ன SSD வாங்கணும், என்ன வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு கண்டினியூஸா நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற கேபினட் பாத்தீங்கன்னா ஓலிவ் அப்படினு சொல்லிட்டு அந்த கேபினட் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா RAM. சோ இந்த RAM பாத்தீங்க அப்படினா ஒரு 8GB RAM. இது என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா XBG. சோ அந்த கம்பெனியோட 8GB RAM வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவர் சப்ளை. சோ பவர் சப்ளை அப்படினு பாத்துக்கிட்டீங்க அப்படினா ஆட்டம் V550. ஸோ இந்த டைப் ஆஃப் பவர் சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா M42 SSD 128GB SSD பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்லேயே இன்பில்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா WDயோட 1TB ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா SATA கேபிள் யூஸ் பண்ணி நம்ம பிசியோட கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக மதர் போர்ட். ஸோ இந்த மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா MSIயோட P4500M Pro VTH Max. ஸோ இந்த டைப் ஆஃப் மதர் போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen5. ஸோ Ryzen5ஓட AMDயோட Ryzen5 Pro 4560G. ஸோ இந்த டைப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு APU ப்ராசஸர். நான் அசம்பிள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் அசம்பிள் பண்ணேன். ஸோ என்னால் கையிலே கேமரா பிடிச்சிட்டே வந்து அசம்பிள் பண்ண முடியல. ஸோ அசம்பிள் பண்ணி முடித்த பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ M.2 SSD வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1TB ஹார்ட் டிஸ்க் சும்மா மட்டும் தான் வச்சுருக்கோம். ஒன்றும் SATA போட்டு கனெக்ட் பண்ணலை. அடுத்து பவர் சப்ளை. ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ மதர் போர்டு, அடுத்து M.2 SSD. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெளிவாகவே. இங்கே பார்த்தீங்கன்னா OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம M.2ல பார்த்தீங்கன்னா 128GBயில் பார்த்தீங்கன்னா OS வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. Windows 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி தெளிவாகவே இங்கே காமிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து ஐக்கான்லாம் வர வச்சுக்கிறேன். ஸோ ஐக்கான்லாம் வர வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி கீழே இருக்கும். இதுக்குள்ளே போனோம்னா நம்ம என்னென்ன ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ GB RAM இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸர் AMD Ryzen5 Pro 4650G வித் ரேடியா கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டோட உள்ளே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது காமிக்குது அப்படி. அடுத்து பாருங்கள் நம்ம 8GB RAM. ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன் 8GB RAM. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே ஃபுல்லாக காமிச்சிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம இந்த M.2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து புட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஸோ CPU பார்த்தீங்கன்னா 4.84 வரைய பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ் காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி பார்த்தீங்கன்னா 8GB. ஸோ 8GBயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா 1.4 வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1.4 வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு மாற்றிட்டேன். ஸோ சிஸ்கோர் 1230. இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு 1GB 1.3GB வந்து யூஸபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். அவைலபிளாக 6GB அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு டெஸ்ட்டுமே நம்ம பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் டெஸ்ட் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ இதில் இந்த ப்ராசஸர் வச்சு ஆல்ரெடி நிறையா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பண்ணது இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக A to D பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரை வச்சு பெஞ்ச்மார்க் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெஞ்ச்மார்க் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் A to Dலேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரோட நேம் அடித்து A to D அடிங்க. அவங்க பெஞ்ச்மார்க் பண்ணி போட்ட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை எடுத்து
பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இது பண்ண டைம் கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பூட்டபிள் டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 செகண்ட் தான். நீங்கள் கிளிக் பண்ண உடனே 5லேருந்து 6 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு ஓஎஸ் பூட் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ ஓகே, மொத்தத்துக்கே இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.